பெரிய மாமரம் வீட்டில் இருந்தது. புயல், மழை, வெள்ளங்கள் வரும்பொழுது அந்த மாமரம் யார் வீட்லையாவது விழுந்து யாருக்காவது ஆபத்தோ வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனையோ இல்லை உயிருக்கு ஆபத்தோ ஏற்படுமோ அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் மாமரத்தை வெட்டியாச்சு. ஆனால் மாமரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடியே வருஷம் எல்லாருக்குமே மாங்காயோ மாம்பழமோ கொடுப்போம் கொண்டு போய். அதே மாதிரி குழந்தைங்க, தெருவில் விளையாடுற பிள்ளைங்க, சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க, தெருவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். அந்த மாதிரி தான் தங்கச்சி வீட்டுக்கும் கொடுத்தேன். தங்கச்சி வீட்டுக்காரர், குழந்தை, எங்கள் அம்மா எப்பயாவது போகும்போது செடி கொடிகளை பராமரிப்பாங்க. இவங்க 4 பேரோட உழைப்பு நான் கொடுத்த மாங்காயை பூமியில் புதைத்து இன்னைக்கு மரமாகி இன்றைக்கு கனியாகி எனக்கு அவங்க மாங்காயை கொடுத்துருக்காங்க. அவங்க 4 பேருக்குமே மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார்.